டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், நீங்க எந்த தேர்வு மையத்தில் இருக்கீங்க? அங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? தேர்வு எழுத அனைவரும் வர தொடங்கிட்டாங்களா? விக்னேஷ், இன்று தமிழகம் முழுவதும் குரூப் 4 தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. சுமார் 6224 காலி பணியிடங்களுக்காக இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய குருநானக் கல்லூரியில் தான் இந்த தேர்வு மையத்தில் இருக்கிறோம். மொத்தமாக இந்த தேர்வு மையத்தில் 1000க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் 20,31,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். 7247 தேர்வு மையங்கள் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சென்னையை பொறுத்தவரையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்கள் இதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன. 1,30,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கே எழுத உள்ளனர். இந்த தேர்வு என்பது 10ஆம் வகுப்பு அடிப்படையாக கொண்டு இந்த தேர்வு நடத்தப்படுவதால் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து எழுத இருக்கிறார்கள். 9:30 மணிக்கு தேர்வு சரியாக தொடங்க இருக்கிறது. 9 மணி வரையில் தேர்வு அறைக்கு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மோட தேர்வுக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு தேர்வு இருக்கா சார்? வணக்கம் சார். சார், இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? உங்க ஏஜ் பார்த்தாலே நல்ல அதிகமான வயதா இருந்தா கூட இந்த தேர்வுக்கு நீங்க வர்றதுக்கு உங்களுக்கு உந்துதலா இருந்தது என்ன? எம்காம் முடிச்சிருக்கேன் சார். அதனால் ப்ரைவேட் செக்டரில் நிரந்தர வேலை இல்லை. அதனால் நான் நிரந்தர வேலையாக கான்ஃபிடென்ட்டாக இது பண்ண 2 மந்த்ஸாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஏஜ் பெருசாக இல்லை. கண்டிப்பாக நம்ம நம்பி டாட்டர் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. அதை படித்து நம்ம வேலைக்கு போனால் நிரந்தரமாக நேட்டிவ் திருவண்ணாமலை இங்கே ஸ்டே பண்ணி படிச்சுங்க. ஈசிஆரில் இஞ்சம்பாக்கத்தில் ஒர்க் பண்ணுறோம். இங்கே நிரந்தரமாக அங்கே சென்னையிலே திருவண்ணாமலையே பண்ணேன். அங்கே கலெக்டர் ரிலேட்டடாக ஆல்ரெடி டைப்பிங் முடிச்சிருக்கேன். நம்ம கான்ஃபிடென்ட்டாக கம்ப்யூட்டர்லாம் முடிச்சிருக்கோம். அந்த லைனில் போகலான்னு ஒரு எய்மில் படிச்சிருக்கேன். இது ட்ரை பண்ணி முடியலனாலும் அடுத்து குரூப் 2ல் கன்ஃபார்மாக போகணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் சார். விக்னேஷ், இவர்கள் கூறியது போலவே தமிழகம் முழுவதும் ஏராளமான மாணவ மாணவிகள் இதுபோன்று இந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இளநிலை உதவியாளர், விஓஓ, சுருக்கெழுத்தர், தட்டச்சர் உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த பணியிடங்கள் இருக்கின்றன. இதற்காகத்தான் இந்த தேர்வினை மாணவ மாணவிகள் மிகவும் ஆர்வமாக எழுத இருக்கிறார்கள். விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்குமார்.